கேபிஎஸ்என் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோகிராஃபிக் ஆப் பார்க்க போறோம். அந்த ஆப்பை பயன்படுத்தி ஸ்டாக்னுடைய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கு நிறைய ஆக்சுவலி ஆப் பயன்படுத்திருப்போம், இல்லை நிறைய வெப்சைட் பயன்படுத்துவேன். இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான தகவல் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த ஆப்னுடைய சிறப்பம்சம் இல்லை இந்த வெப்சைட்னுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு பிக்டோரியல் ஃபார்ம்ல இருக்கும், அதாவது ஒரு சார்ட் ஃபார்ம்ல இருக்கும். சோ அப்போ வந்து எந்த ஒரு விஷயம் வந்து ஈஸியா நம்ம மைண்டுக்கு புரியும். ஓகே, சோ நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதை வந்து நம்ம வாயால சொல்றதை விட ஒரு பிக்சர்ல காட்டணும் ஈஸியா வந்து புரியும். இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்த பிறகு இதற்கு முன்பு வந்து ஒரு பில்டிங்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. வந்து ஒருத்தர் சென்னையில வந்து மேனேஜர் இருக்காரு, அவருக்கு கீழே ஒரு ரிப்போர்ட் பண்றவங்க கிட்டத்தட்ட ஒரு பெங்களூர்ல ஒரு பில்டிங் கட்டுறாரு அப்படின்னா அந்த பில்டிங்ல இன்னைக்கு என்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கறது எடுத்து சொல்றதுக்கு half an hour ஆகும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு என்ன வேலை நடந்துச்சு சொல்லிட்டு ஒரு 5 பிக்சர் எடுத்து அழகா வந்து மேனேஜர் அனுப்பிச்சிட்டா அவங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுது. சோ அந்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு சேயிங் இருக்கு, a picture paints 1000 words. அதாவது வந்துட்டு நம்ம 1000 வார்த்தைகளை போட்டு கஷ்டப்பட்டு கசக்கி சொல்ற விஷயத்த ஒரு பிக்சர் ரொம்ப தெளிவா அழகா சொல்லிடும். ஓகே, ஒரு ஈஸியா வந்து மைண்ட்ல பதியும். அந்த விதத்துல இந்த ஆப் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். சோ இதை பத்தி நீங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ண என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக் நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ்என் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ நீங்க பங்குச்சந்தை புதியவா இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் broking கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த சலுகை இன்னும் 3 நாட்கள் ஆக்சுவலி இருக்கிற நிலையில அந்த அக்கௌண்ட் வந்து நீங்க 15 ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அதாவது 500 rupees ஒர்த் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வேற என்னென்ன சலுகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 நாளைக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 999 ஸ்டாக் மார்க்கெட் மேட் ஈஸி அப்படிங்கிற ஒரு ஈலர்ன் மார்க்கெட்ஸோட கோர்ஸ். அந்த கோர்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பிகினரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இல்ல இன்வெஸ்டரா இருந்தாலும் உங்களுடைய அனைத்து டவுட்டுகளும் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பங்குச்சந்தையுடைய அனைத்து டவுட்டுகளையும் கிளியர் பண்ற அளவுக்கு வந்துட்டு அந்த கோர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அந்த கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க வந்து அந்த கோர்ஸை வந்துட்டு இது ஃப்ரீயா கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க அந்த கோர்ஸை நீங்க அக்சஸ் பண்றதுக்கு. அப்படின்னா எண்ணற்ற தகவல் இருக்கு, அந்த தகவலை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இன்னுடைய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், அதாவது ஒரு பிரபலமான ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஆப் ஸ்டாக் எட்ஜ், அதனுடைய குவார்டர்லி மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 999 rupees அந்த பெனிஃபிட் கூட. சோ ஓவரால் எடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால 15ஆம் தேதிக்குள்ள ஓபன் பண்றதுல உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு பொறுமான உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெனிஃபிட் இருக்கு. இதை பயன்படுத்திங்க, கேபிள் சென்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நான் சொன்னது வந்துட்டு ஒரு ஆப். சோ அந்த ஆப் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு சிம்பிளி வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. SIMPLY சிம்பிளி வால் ST அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரீட்ங்கிறது ஃபுல் வேர்ட் இருக்காரு, STன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப் வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியா பேஸ்டு ஒரு ஆப்னே சொல்லலாம், சிட்னி பேஸ்டு ஆப் சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த ஆப் வந்துட்டு கிட்டத்தட்ட உலகத்துல உள்ள அனைத்து கம்பெனிகளும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 26 27 மார்க்கெட்ஸ் வந்து கவர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 72,000 கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து கவர் பண்றாங்க. சோ இங்க கொடுத்திருக்க மாதிரி 27 மார்க்கெட்ஸ், நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா, ஓசானியா, இந்த வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, யூரோப், டென்மார்க், இந்த அனைத்து கண்ட்ரிகளுடைய ஸ்டாக்ஸையும் வந்துட்டு இதுல வந்து ஃபண்டமெண்டலைஸ் பார்க்கலாம். ஓகே, சோ இது என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அழகா ஒரு ஸ்னோ பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பனி படிகம் அப்படின்னு சொல்ற ஒரு இதுல, அதாவது என்னன்னா ஒரு ஐவிவில நம்ம போய் டீட்டெயிலா வந்துட்டு அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐவிவில பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சிடும் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ ஓவர் வேல்யூடா இருக்கா, அண்டர் வேல்யூட் இருக்கா, இந்த ஸ்டாக்னோட ஹெல்த் என்ன, பாஸ்ட் ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன வட்டத்துல ரொம்ப ஈஸியா வந்து புரிய வச்சிருவாங்க. சோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, இந்த ஆப்புக்கு ஈவன் வெப்சைட் இருக்கு, ஆனா கண்டிப்பா வெப்சைட் இருக்கு. சோ நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு சிம்பிளி வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மார்க்கெட் மோஜோ இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருந்தீங்க அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்ல இந்த ஆப் வந்து காட்டுறேன். காரணம் என்ன, ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு நான் பெரிய ஒரு பிக்டோரியல் ஃபார்ம்ல காட்ட முடியும். வெப்சைட்ல என்னென்ன மெனு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஹோம், எல்லா ஆக்சுவலி வெப்சைட் உள்ள மாதிரி. ரெண்டாவது ஸ்டாக்ஸ். ஓகே, மூணாவது பாத்தீங்கன்னா டிஸ்கவர், அதாவது நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்டிங் ஐடியா. ஓகே, சோ அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ, இங்க வந்து நீங்க ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நிறைய வெப்சைட் உள்ள மாதிரியே ஸ்கிரீனரும் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு மாதத்துக்கு நீங்க டீடைல்டு அனலைசிஸ், அதாவது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஒரு 10 ஸ்டாக் மட்டும் தான் ஃப்ரீ வெர்ஷன்ல பார்க்க முடியும். அதற்கு மேல வந்துட்டு உங்களுக்கு அன்லிமிட்டெட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80
$80 சம்திங் தேர் சார்ஜிங் அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $6,000 சார்ஜ் பண்றாங்க. ஒரு ₹500 per month ஆக்சுவலி அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஹோம்ல வந்து எடுத்துட்டீங்கன்னா எப்படி இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கைனர்ஸ், அதாவது 7 டேல டாப் கைனர்ஸ் ஏதாவது ஜேஎம்எம்பி ஃபால்டர், ரட்டன் இந்தியா பவர், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர், இமாமி, ஒரிசா மினரல்ஸ், அதுக்கப்புறம் 1 மந்த்ல வந்து யார் டாப் கைனர், 3 மந்த்ல யார் டாப் கைனர், 1 இயர்ல டாப் கைனர் யாரு, 3 இயர்ல டாப் கைனர், 5 இயர்ல டாப் கைனர், இந்த சேமே யாரு டாப் லாசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க எந்த மார்க்கெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் யூஎஸ் மார்க்கெட்னா யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவர்ல நிறைய இன்வெஸ்டிங் ஐடியாஸ் இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த டைட்டிலே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இதை கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஒரு 4 ஸ்டாக்ஸ் தான் காட்டுவாங்க. அதாவது இது வந்து ஒரு ஸ்கிரீனர் மாதிரி. மித்தம் உள்ள ஒரு 250 ஸ்டாக் இருக்குன்னா அதுல 4 ஸ்டாக் காட்டிட்டு ரிமைனிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா 246 ஸ்டாக் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆகும்னு சொல்லுவாங்க. சோ இதுல பை த டிப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபோர்காஸ்ட் ஹை growth, அதிகமான growth உள்ள கம்பெனிகள், பொட்டன்ஷியலி அண்டர் வேலிட், இன்னைக்கு வந்து அண்டர் உள்ள கம்பெனிகள், அதுக்கப்புறம் பிலீவ் த ஹைப், growth at reasonable price, established profitable and undervalued, solid balance sheet and fundamentals, insider trading அதிகமா நடந்துட்டு இருக்க கம்பெனி, huge earning growth உள்ள கம்பெனி, sustainable track ரெக்கார்ட் உள்ள dividend rock stars, upcoming dividends, இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைப்பு இருக்கு. நீங்க பாருங்க. சோ இது வந்து போயிட்டே இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து நிறைய தலைப்புல வந்துட்டு இவங்க வந்து ஸ்டாக் செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அடுத்த தலைப்பு நான் சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $80. இதுல வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி டேட்டா, குளோபல் மார்க்கெட், unlimited companies for portfolio, report also, unlimited total portfolio, stock screener நீங்க பயன்படுத்தலாம், அந்த ஐடியா வியூஸ் பயன்படுத்தலாம் சொல்லிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்டாக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஆல்ரெடி 2 கம்பெனிகளை பார்த்துட்டேன். அதனால இங்க என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 2ல அவுட் ஆஃப் 10 கம்பெனிஸ் ஆல்ரெடி வியூன்னு கட்டுது. இப்போ நான் பார்த்த கம்பெனி வந்து ஆக்சுவலி இன்ஃபோசிஸ். ஸோ இந்த இன்ஃபோசிஸ் நம்ம திருப்பி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இன்ஃபோசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரியோட காட்டும் இன்ஃபோசிஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபோசிஸ்ல என்னென்ன ஆக்சுவலி தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்டோரியன், அதனால எல்லாமே பிக்சர்ல வருவீங்க. சோ இங்க நான் சொன்ன மாதிரி பிக்டோரியல் ஃபார்ம்ல எல்லாமே இருக்கும். ஓகே, ஈவன் இந்த இன்ஃபோசிஸ்ங்கிறது எந்த துறையை சார்ந்தது அந்த துறை ரிலேட்டடா பிக்சர்ஸ் இங்க போட்டிருக்காங்க. மாதிரி சாஃப்ட்வேர், அதாவது இந்த லேண்ட் நெட்வொர்க் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகே, சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒரு ஸ்டாக்கையும் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேஜர் ஹெட்டிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஹெட்டிங்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. என்ன அந்த ஹெட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, அதுக்கப்புறம் ஷேர் பிரைஸ் அண்ட் நியூஸ், வேல்யூவேஷன், ஃபியூச்சர் growth எப்படி, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த கம்பெனி கடந்து வந்த பாதைகள், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஹெல்த், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் எப்படி இருக்கு, டிவிடெண்ட் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு 10 இன்ஃபர்மேஷன், ஈவன் லிஸ்டிங் இன்ஃபர்மேஷன், சிஇஓனுடைய டீடைல்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் சேலரி, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரி, எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஓகே, சோ இன்ஃபோசிஸ் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 4 trillion அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்ப அப்டேட் ஆச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. இதுல இன்ஃபோசிஸ் லிமிடெட் டுகெதர் வித் இட்ஸ் சப்சிடியரிஸ் ப்ரொவைட்ஸ் கன்சல்டிங், டெக்னாலஜி, அவுட் சோர்சிங், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி சொல்லிட்டு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈவன் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பண்றாங்க, நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் இன்டர்நேஷனல், இந்தியா இன்டர்நேஷனல் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து மிக முக்கியமான நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்னோஃப்ளேக் அனலைசிஸ் அப்படிங்கறதா இதனோட ஹைலைட். எப்படி மார்க்கெட் மோஜோல உங்களுக்கு 3 டாட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இதனோட ஹைலைட் இது. சோ இந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து நீங்க பார்க்கும்போது அதாவது என்ன இந்த ஸ்னோஃப்ளேக்ல வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்கன்னா 5 பராமீட்டர்ஸ், அதோட வேல்யூ, ஓவர் வேலிடா, அண்டர் வேலிடா, அதோட ஃபியூச்சர் growth, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த கம்பெனியோட ஹெல்த் ரெக்கார்டு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஹிஸ்டரி என்ன, டிவிடெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்னொன்னையும் 6 பராமீட்டர்ஸ்ல வந்து அனலைஸ் பண்றாங்க. இந்த 6 பராமீட்டர்ஸ்க்கும் இன்டு மார்க் இல்ல டிக் மார்க் அப்படி காட்டுவாங்க. இங்க நீங்க காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா 6 பராமீட்டர்ஸ்க்கான விஷயம் கொடுத்திருக்காங்க. இது நம்ம வேல்யூ போகும்போது இந்த ஒன்னோட டீட்டெயிலா பார்க்கலாம். இது எல்லாமே இன்டு மார்க் காட்டுது. அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு வாங்கக்கூடிய நிலையில இல்ல, அண்டர் வேலிடா இல்ல, ஓவர் வேலிடா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, சோ எந்த பராமீட்டரை பார்த்தாலும் ஓவர் வேலிடா காட்டுன்னு அர்த்தம். ஃபியூச்சர் 6ல வந்து 2 இருக்கு, அப்ப 2 ஸ்கோர் இருக்கு. பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கடந்து வந்த பாதை வந்துட்டு எப்பொழுதும் சக்சஸ்ஃபுல்லாவே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் ஹெல்த் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு அப்படின்னு தெரியுது. டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, 6ல வந்து 4 வந்துட்டு பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, சோ ஓவரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ இந்த ஸ்னோ ஃபிளேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளேக் வந்துட்டு இப்ப எங்க வந்து அதிகமா ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட்லயும் ஹெல்த்லயும். அப்ப மிச்சதை வந்து ஃபாலோ ஆகல அப்படின்னா அர்த்தம் இந்த ஏரியாவுக்கு அதிக ஸ்கோர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஓகே, இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மர்ல இந்த கீழே நம்ம பார்க்க முடியாது. இந்த இடத்துல வந்து எல்லாமே ஓவராலா தெரிஞ்சிடலாம். ஓரளவுக்கு என்ன இந்த கம்பெனி வந்து ரிவார்ட்ஸ் என்ன ரிஸ்க் அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தா ரிவார்ட்ஸ் வந்து earnings are forecast to grow 10.36% per year. earnings grew வளர்ந்து வந்து 6% over the past year அப்படின்னு காட்டியிருக்காங்க. இது கிளிக் பண்ணி
அந்த செக்ஷனுக்கு அங்க போய் கொண்டு போகும். என்ன ரிஸ்க் அனலைஸ், அன்ஸ்டேபிள் டிவிடெண்ட் ட்ராக் ரெக்கார்டு, டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹைலி வாலடைல் ஷேர் பிரைஸ் ஓவர் த பாஸ்ட் 3 months. ஆமா, உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப வேகமா ஏறிச்சு ஒரு லாஸ்ட் 3 மாசத்துல. சிக்னிபிகன்ட் இன்சைடர் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மற்ற கம்பெனிகள் என்ன அப்படின்னு அதோட அந்த துறை சார்ந்த டிசிஎஸ், HCL டெக், விப்ரோ இதை பத்தி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாருங்க, இந்த வேல்யூஷன்ங்கிற ஏரியா வந்துட்டு பிளாங்கா தான் இருக்கு. இல்லைன்னா தெரியுது ஐடி கம்பெனி எல்லாமே இப்போதைக்கு ஓவர் வேலிடா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதனோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு மாசத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, 3 மாசத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஒரு வருஷத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, 5 வருஷம் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, எதனால இந்த ஷேர் பிரைஸ் ஏறிச்சு இறங்குச்சுங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, போர்டு மீட்டிங் இருந்துச்சு அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் 7 நாள்ல எப்படி வந்து இன்ஃபி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அந்த ஐடி ஃபீல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எப்படி மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ஒரு வாரத்துல இன்ஃபி வந்து 0.4%, ஐடி ஃபீல்டு வந்துட்டு 0.9%, மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் 2.4%. அதே ஒரு வருஷத்துல எடுத்துட்டா 22% இது இன்ஃபி அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, மார்க்கெட் 5% ஏறி இருக்கு, 12.5% ஐடி இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இன்னொரு வந்து 5 வருஷத்துல இதனோட பிரைஸ் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவா இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல தெரியுது இந்த ஸ்டாக் வந்துட்டு அதிகமா நியூஸ்ல அடிப்படல அப்படின்னா நிறைய வந்து என்ன சொல்றது, ஒரு பேட் நியூஸ் அதிகமா வரல அப்படிங்கும்போது பிரைஸ் வந்துட்டு அதாவது ஒரு லோ பீட்டா ஸ்டாக் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் சிம்பிளி வால் ஸ்ட்ரீட்னோட நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவேஷன், அதனுடைய இந்த வேல்யூவேஷன் தான் ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. இது மற்ற இடத்துல வந்து ஜென்ரலா மார்க்கெட் மோஜில உங்களுக்கு ஒரு டாட்ல வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இதனோட ஃபேர் பிரைஸ், அதாவது வந்து இந்த ஃபேர் பிரைஸ் எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா ஃபியூச்சருக்கு கம்பேர் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க, பிலோ ஃபேர் வேல்யூ, ட்ரேடிங் அவர் எஸ்டிமேட், அதுக்கப்புறம் வந்து சிக்னிபிகன்ட் ஃப்ளோ, இது மாதிரி 6 பாயிண்ட் கொடுத்து நீங்க கர்சரை காட்டமும் உங்களுக்கு தெரியும். இதனுடைய ஃபேர் வேல்யூ 400 ரூபாய் தான் சொல்றாங்க. அதாவது 400 ரூபாய் எதை பொறுத்து அப்படின்னா இதனோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ்க்கு. அப்போ இந்த 400 ரூபாய்க்கு 20% கீழே வாங்கினா அண்டர் வேல்யூடு, அதே வந்துட்டு அந்த 400 ரூபாய் வாங்கினா அபோ கரெக்ட், நல்ல ஒரு ரைட் பிரைஸ் ஃபேர் வேல்யூ. அதை தாண்டி வாங்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு அதை பிளஸ் 20% வாங்கும்போது ஓவர் வேலிடு. இப்போ வந்து இருக்கிறது வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அப்ப இது வந்து வாங்கக்கூடிய நிலைமை இல்ல. பிரைஸ் டு ஏர்னிங் 23 டைம்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரி வந்து 13.7 இருக்கு. சோ பி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பிஇஜி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிஇஜி ரேஷியோலாம் இதெல்லாமே ஒன்னு என்ன அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பிஇஜி ரேஷியோ கேபிஎல் பாருங்க, உங்களுக்கு பிஇஜி ரேஷியோ புரியும். பிஜி ஒன்னுக்கு மேல ஸ்டாக் ஓவர் வேலிடு, அந்த இடத்துல பார்த்தாலும் இது வந்து 2.2 இருக்குது. அதுக்கப்புறம் புக் வேல்யூ பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து 6.2 வந்து புக் வேல்யூ இருக்கு. ஃபியூச்சர் growth வந்து 10.4%, அதை வந்து டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அனலைஸ்டோட வியூ, இந்த கம்பெனி எங்க பிளேஸா இருக்கு, இண்டஸ்ட்ரி எங்க பிளேஸா இருக்கு, மார்க்கெட் எங்க பிளேஸா இருக்கு, அந்த டீட்டெயில கொடுத்திருக்காங்க. அதுக்கான 6 பாயிண்ட் ஸ்கேலும் கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த கம்பெனி 26.5%, மோர் தென் 20% வந்து வாரன் பஃபர் வண்டர்ஃபுல் கம்பெனி சொல்லுவாரு. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 3% வந்து அதிகமா ஏறி இருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்கு, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 29% இவங்க கொடுக்குற பணத்துக்கு வந்துட்டு 30%, 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 30 ரூபாய் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. டெப்ட் ஈக்விட்டி எப்படி இருக்கு, கம்பெனி வந்து விர்ச்சுவலி டெப்ட் ஃப்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனா இருக்கு அப்படின்னா அர்த்தம் நல்ல வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதன் டீட்டெயிலா நீங்க பார்க்கலாம். டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் டிவிடெண்ட் yield 1.8%. இந்த டிவிடெண்ட் வந்துட்டு அதாவது லோ டிவிடெண்ட் கம்மியா பே பண்ற கம்பெனிகளை விட கம்பேர் பண்ண 1.82% இன்ஃபோசிஸ் அதிகமா கொடுக்குறாங்க. அதிகமா கொடுக்குற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு வந்து கம்மியா கொடுக்குறாங்க, 1.82% லோவா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டீட்டெயில் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிக்டோரியல் ஃபார்ம்ல நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும், நீங்க படிச்சோன்னே புரியும். ஓகே, அதுக்கப்புறம் இதனுடைய ஷேர் ஹோல்டருடைய பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் ஹோல்டருடைய பேட்டர்ன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதாவது யார் யார் வந்துட்டு பப்ளிக் வச்சிருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்க. சிஇஓனுடைய காம்பன்சேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துரு, எவ்வளவு வந்து வாங்குறாங்க, யார் ரன் பண்றாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஓனர்ஷிப் நடந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் நடக்குது எப்படி இன்சைடர் ட்ரேடிங் எப்படி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு இன்சைடர் ட்ரேடிங் இருக்கு, அதனுடைய தகவல் வந்துட்டு முழுமையாக இங்க கொடுத்திருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த ஓனர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் லெவல் வச்சிருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்பிஎஸ்ல உள்ள பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 7.4% வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபைன்ல வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது அலாங் வித் எம்ப்ளாயிஸ். இது வந்து ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன். அதாவது எம்ப்ளாயிஸ் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் எப்ப அதிகப்படுத்த முடியும், கம்பெனி பிசினஸ் growth ஆகும்போது. அந்த அடிப்படையில எம்ப்ளாயோட growth-ஐயும் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் லொகேஷன்ஸ். ஓகே, சோ இதுதான் வந்து ஓவராலா இன்ஃபோசிஸ் பத்தி சிம்பிளி வாஸ்ட். சோ ஒரு எண்ட் டு எண்ட் ரிப்போர்ட் இந்த
பிக்டோரியல் ஃபார்ம்ல இது கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபோகிராஃபிக் வெப்சைட் சொன்னேன். கண்டிப்பா இது வந்து என்ன சொல்ற ஒரு பயனுள்ள வெப்சைட்டா இருக்கும் எல்லாருக்கும். எப்படி மார்க்கெட் மோஜோ ஒரே ஒரு டிராபேக் நான் சொன்ன மாதிரி 10 ஆக்சுவலி ரிப்போர்ட் தான் ஒரு மாசம் நீங்க பார்க்க முடியும். அதனால நீங்க எந்த இதை வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஓகே ஓரளவுக்கு மத்ததெல்லாம் மணி கண்ட்ரோல் மார்க்கெட் மோஜோ பார்த்த பிறகு இங்கே வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் எடுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே சரி, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வெப்சைட் உங்களை ஷேர் பண்ணிட்டேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்துட்டு ஃபண்டமெண்டலிஸ்ட்க்கு நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்த சிம்பிளி வால் ஸ்ட்ரீட் ஆப் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்டை உங்களுக்கு காட்டினேன். ஈவன் நீங்க ஆப்லையும் இதே டேட்டாவை பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஷேர் த நேம் ஆஃப் த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் விச் யூ ஆர் யூசிங் ஃபார் ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். நீங்க பயன்படுத்திட்டு இருக்க ஆப்பா இருக்கட்டும் வெப்சைட்டா இருக்கட்டும் நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய நண்பர்களுக்கு பயன்பட நினைச்சீங்கன்னா அதை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தோழர் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.